அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தஞ்சாவூர் ட்ரிப் போனது தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவ சங்கீதா, அப்புறம் இவ வந்துட்டு ஜோஷ்பின், அதுக்கப்புறம் நான், பிரகதி, சாந்தி 5 பேரும் தான். பொண்ணுங்களா போகிறது தான் பிளானு. அப்புறம் கிளாஸே சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு பசங்களும் வந்திருக்காங்க. நாங்கள் வந்துட்டு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிக்கிட்டோம். அவங்க அந்த சைடு ஏறிக்கிட்டாங்க. அதனால நான் அவங்கள தஞ்சாவூர் போகணுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு ஒரு வீக் டேஸில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் விலாக் மாதிரி இருக்காது. ஏன்னா என்னால் ஃபுல்லாக விலாக் எடுக்க முடியல. அதனால் நான் நிறைய கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் விலாகாக காட்டுறேன். நாங்கள் அங்கே ட்ரெயினில் போன அந்த 1 hour ஜேர்னி ஃபுல்லாகவே ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் ட்ரெயினில் நிறைய பேர் இல்லைன்றனாலே எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கெலாம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நாங்கள் அங்கே தஞ்சாவூர் போய் என்ஜாய் பண்ணதை விட இந்த ட்ரெயின் ஜேர்னியில் தான் நிறைய என்ஜாய் பண்ணோம். நாங்களும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி போகாமையே வச்சுருந்தோம். அப்புறம் கடைசியாக வந்துட்டு கிளம்பிட்டோம். கிளாஸில் எல்லாரும் தான் போகிறதா பிளான் இருந்தது. ஆனால் நிறைய பேர் வரல. ஒரு 17 பேர்கிட்ட தான் நாங்கள் போனோம். ட்ரெயினுமே நாங்கள் கடைசி நேரத்தில் போய் ஏறுற மாதிரி தான் ஏறினோம். அதுலேயே எங்கள் கூட வந்த இன்னொரு பொண்ணு வந்துட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா. அதனால அப்புறம் அவள் பஸ்ஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டா. நாங்கள் வந்துட்டு நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இதே மாதிரி வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, கதை பேசுறது, அவ்வளோதான். தஞ்சாவூரே வந்துடுச்சு. நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தால் 2 பேரை மட்டும் காணோம். அப்புறம் பார்த்தா 2 பேரும் பயங்கரமாக ரீல்ஸ்க்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாளுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ரீல்ஸ்லாம் எடுத்தோம். எங்களுக்கு வந்துட்டு இதுதான் லாஸ்ட் செமஸ்டர். அதனால இருக்கிற கொஞ்ச நாள் வந்துட்டு இனிமேலாவது மெமரிஸ் க்ரியேட் பண்ணலான்ட்டு தான் இந்த ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணோமே. ரொம்ப தூரம்லாம் இல்லை. இங்கே நாங்கள் திருச்சியிலேருந்து பக்கத்தில் இருக்க தஞ்சாவூர் தான் போகிறோம். ஆனால் அதுக்கே எவ்வளோ பிளான் போட்டு சொதப்பிடுச்சு. கடைசியாக எப்படியோ எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ட்ரிப்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. நாங்களாக பிளான் பண்ணி போனால் தான் உண்டு. ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் தஞ்சாவூர் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வெளியில் வந்தோம். இப்போ தான் புதுசாக ரயில்வே ஸ்டேஷன்லாம் கட்டிகிட்ருக்காங்க போல். அங்கேருந்து பஸ் பிடிச்சி நாங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பசங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். இவங்க வந்துட்டு அபினாஷ், அப்புறம் அபிநாத், அப்புறம் ராஜேஷ். நாங்கள் திருச்சியிலே ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணுக்காக தான் இங்கே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற பசங்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் இப்போ அவளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகணும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ் பிடிச்சி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நடராஜா சர்வீஸ் தான். நடந்தே தான் கோயிலுக்கு போனோம். வெயில் தான் பயங்கரமாக அடிச்சுது. நாங்கள் விட்டுட்டே வந்துட்டோம்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான் அவள் பிரியங்கா, அவள் பேர். நீங்கள் ட்ரிப் போன மெமரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் பக்கமாக தான் இருந்தது. ஆனால் வெயிலில் நடக்க முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ நடந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். கோயில்கிட்ட வர எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே இருந்தது. இங்கே கடைகள்லாம் இருந்தது. அதில் இந்த மரத்தாலே செஞ்ச பொருட்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். நீங்க நான் வசந்த். அவங்க வராங்க. வாடா ஹாய் சொல்றாங்க. இந்த ஹாய் சொல்றா டேய். பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஏய் விமலா. பாரு போன மாதிரி ஒரு ஹாய் சொல்லு. அங்கே போயிட்டு நான் சிவனை மட்டும்தான் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் வீக் டேஸில் போனதுனால ரொம்பலாம் கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தது. வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் சுத்தமாக முடியவே இல்லை. ரொம்ப ஸ்வெட் ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு.
சரி ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு பார்த்தா எந்த சைடு வச்சு பார்த்தாலும் ஆங்கிள் நல்லாவே இல்லை. ஏன்னா எப்பவும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு வெயில் நம்ம மேலே படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா உச்சியிலேருந்து அடித்ததுனால ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ ரொம்ப நல்லா வரல. 1-2 ஃபோட்டோஸ் மட்டும் நல்லா இருந்தது. அதை நான் உங்களுக்கு கடைசியில் நான் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப பெரிய ட்ரிப்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிப் தான். இருந்தாலும் நல்லா இருந்தது. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம். அதனால் நல்ல மெமரிஸாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தோம். குரூப்பாக எடுத்தோம், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம். இதே தான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக கோயில் வந்தோமா இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தோமானே தெரியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். எனக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் நல்லா காண்டாகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் வந்துட்டு சுரேஷ், சார்லஸ்ஸு. ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்ததுனால அவங்கெல்லாம் டயர்டாகி போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு இந்த தஞ்சாவூர் இருந்தது, அந்த இடத்துல நின்றுட்டு குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கலான்ட்டு பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு நாங்கள் திரும்ப நடந்தே வந்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். வந்துட்டு நேராக சாப்பிட்லான்ட்டு தான் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டக்கே முனியாண்டி விலாஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்லான்னு போனால் அங்கே பயங்கர காரமாக அந்த ரைஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால சுத்தமாக சாப்பிடவே முடியல. அதனால வீடியோவே என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா சாப்பிடல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தஞ்சாவூர் மஹாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேயும் அப்படி தான், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடராஜா சர்வீஸ் தான். ஏன்னா அந்த சைடு வந்துட்டு ஒரு பஸ்ஸையுமே காணோம். அதனால் நாங்கள் நடந்தே தான் போனோம். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அரண்மனை போட்டிருந்தது. நாங்கள் எப்படியோ ரீச் ஆகிட்டோம் நடந்தே வந்து. நான் வந்துட்டு இங்கே ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கேன் சின்ன வயசில். இப்போது ஃப்ரெண்ட்ஸோடு இதுதான் ஃபஸ்ட் டைம். இங்கே சுவர் ஓவியம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே இந்த சுவர் ஓவியம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ தான் புதுசாக பண்ணியிருப்பாங்க போல். அந்தளவுக்கு நல்லா பிரைட்டாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்துட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி எங்கேயோ போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியில் நின்று மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் எடுக்கணுமா, நாங்கள் எடுக்காமையே உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கும் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் வெளியில் நின்றே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லாரையும் என்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியல. அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்காகவே எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வெளியில் வந்துட்டு பெரியார் இல்லம்னு ஒன்று இருந்தது, அதையும் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் யாராவது கேங்கோட ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ரொம்ப யோசிக்காமல் அது ஒரு சாதாரண ட்ரிப்பாக இருந்தாலும் பக்கமாக இருந்தாலும் போயிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நாங்கள் திரும்பவும் ட்ரெயினில் கிளம்பிட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.